பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே எருசலேமுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டதை அங்கே வேத வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. இஸ்ரவேலருக்கு கோபாக்கினை நாளும் அழிவின் நாளும் விரைவில் வரும். அவர்களுடைய அருவருப்புகளுக்கு தேவன் அவர்களை தண்டிக்கும்போது தேவன் மேல் அவர்களுக்கு இருந்த விரோதம் திடீரென்று ஒரு முடிவுக்கு வரும். இதிலிருந்து வெகு சிலரை தப்புவார்கள். தேசங்களின் தீமைகளையும் ஒழுக்கக்கேடுகளையும் தேவன் காணாதவர்கள் போல் காணாபோல் இருப்பினும் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று பரிசுத்த வேதாகமம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறது. அந்த நாளிலே இந்த முழு உலகத்தின் மேலும் அழிவையும் கோபாக்கினையும் கொண்டு வந்து நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலும் 1 பேதுரு 4வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் மேல் இறுதியாக தேவ கோபாக்கினில் வந்தது போல இந்த உலகத்திலும் தீய ஒழுக்கக்கேடு நிறைந்த பெருமையுள்ள எல்லோர் மேலும் அத்தகைய நாள் வரும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உன் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்க உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள் வருகிறது. அந்த நாளின் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய கோபாக்கினை வெளிப்படப் போகிறதை தீர்க்கதரிசி சுட்டி காட்டினார். தேவனுடைய வரப்போகும் கோபாக்கினை உலகத்திலே விழும்போது அநீதியுள்ள மக்களின் செல்வமும் அளவில்லாத சொத்துக்களும் அவர்களை தப்ப விடாது. அளவுக்கு அதிகமான உலக ஆதாயத்துக்காக சுயநலத்தோடு தேவ மக்கள் பாடுபடாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு பாடுபட்டால் அந்த உலகப் பொருட்கள் நம்மை திருப்தி அடைய செய்யாது. தேவனுடைய கடுமையான நியாய தீர்ப்புக்கு ஆளாக நேரிடும். பாவம் இனிமையானதாகவும் சுகமானதாகவும் தோன்றலாம். ஆனால் ஒரு காலம் கடந்ததும் அது அழிவையும் வேதனையும் கொண்டு வந்துவிடும், ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். அத்தகைய நிலைமையிலிருந்து விடுதலை பெற ஒரே நம்பிக்கை தரும் வழி மனம் திரும்புதல் ஆகும். விசுவாசத்தோடு தேவனிடத்தில் திரும்பி பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் தரும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே தேவாலயத்தில் அருவருப்பான விக்கிரக ஆராதனை நடைபெறுவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. எருசலேமுக்கு தேவ தரிசனத்தின் மூலம் எசேக்கியேல் கொண்டு போகப்பட்ட போது பயப்படத்தக்க தேவ பிரசன்னத்தையும் வல்லமையையும் அவன் அனுபவித்தான். இவ்வாறு தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கண்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தேவ பிரசன்னத்தையும் வல்லமையும் அனுபவிப்பார்கள். கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக இன்றைய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியான வல்லமையோடு அவர்கள் வரும்படியாகவும் அவருடைய ஆவிக்குரிய வரங்களை தந்தருளும்படியாகவும் அவரிடத்தில் கேட்கலாம். நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்டவும் வேண்டும். தேடுகிறவர்களுக்கு கண்டடைய செய்வார், தட்டுகளுக்கு திரும்பார். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வீட்டுக்கும் உலகத்துக்கும் தைரியத்தோடும் அற்புத வல்லமையோடும் மக்கள் பூரணமாக நம்பத்தக்க விதத்திலும் பாய்ந்து செல்லும். மக்கள் செய்து கொண்டிருந்த அருவருப்புகளை காணும்படி எருசலேம் தேவாலயத்துக்கு எசேக்கியேல் கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த நகரத்தை தேவன் எவ்வாறு நியாயம் தீர்ப்பார் என்று அங்கே அவர் வெளிப்படுத்தினார். விக்கிரக வழிபாடும் பாவமும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண மாட்டார் என்பதை எசேக்கியேலுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தினார். உலகத்தோடு இணைத்தும் அப்போஸ்தலர் உபதேசத்தை கைவிட்டும் ஒழுக்கக்கேடுகளை சகித்தும் வருகிற சபைகள் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய ராஜ்யத்தின் கிடைக்கும் இடத்தையும் இழந்துவிடும் என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தெளிவாக உணர்த்தினார். பாபிலோனின் தாவர கடவுள்
தம்மூசு என்று அழைக்கப்படுகிறது. அங்கே தம்மூசை அங்கு தேவஜனங்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். எருசலேமின் வீழ்ச்சியின் சமயம் தாவரங்கள் செத்துப்போனதால் அந்த தேவனே மரித்து விட்டதாக எண்ணி மக்கள் துக்கம் கொண்டாடினார்கள். கர்த்தராகிய ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு இத்தகைய பொய் தேவர்களிடம் உதவிக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் யூதாவின் ஜனங்கள் திரும்பினார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். இந்த செயலானது அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து ஆண்டோடைய கோபாக்கினையை சுதந்திரித்து கொண்டார்கள். தொடர்ந்து நகரத்துக்கு எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்த அவரால் அனுப்பப்பட்ட 6 தூதர்கள் அங்கே 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்களை அழிக்கும்படியாக அங்கே தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். 6 புருஷர் துன்மார்க்கரை கொல்லும்படியாகவும் அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஆயுதம் இருந்தது. சணல் நூல் அங்கி உடுத்திய 7வது ஒருவன் அவன் அறையிலும் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்தவனாக வந்தான். தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடுவதே அவனுடைய பணி. ஆம், நமது நெற்றியிலும் அடையாளம் போடப்பட்டிருக்க வேண்டும். அடையாளம் போடப்பட்டவர்கள் அவர்கள் ஜெயிக்கிறவர்கள். அவள் ஜெயிக்கிறவர்களாய் சீயோன் மலையில் காணப்பட்டதை யோவான் தன் தரிசனத்திலே கண்டார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உண்மையாயிருப்பவர்கள் மட்டும்தான் வரவிருக்கும் நியாய தீர்ப்புக்கு தப்பலாம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் நீதியை நேசிப்பதை வைத்தும் தங்களை சுற்றி நடக்கும் பாவங்களை வெறுப்பதை வைத்தும் அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆம், தேவனிடத்திலே சிறப்பான ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கடைசி எபிரேய மொழியிலே கடைசி எழுத்தான டவ், அது சிலுவை அடையாளத்திலே அது இருந்தது. அந்த டவ் அந்த நெற்றியிலே போடுவார்கள். ஆம், நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆம், அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபமும் நியாய தீர்ப்பும் சொந்த மக்களிடம்தான், குறிப்பாக தேவனுடைய சபையில் உள்ள ஆவிக்குரிய தலைவர்களிடம்தான் தொடங்கப்படும் என்று சபைகளின் தலைவர்களும் மேற்பார்வையாளர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருந்து நீதியும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றிலெல்லாம் தேவனுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மக்களுக்கு அவர்கள் ஒரு நல்ல மாதிரியாக இல்லாவிட்டால் பலரை தேவனிடத்தில் இருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து தூரமாய் கொண்டு செல்லுகின்ற ஒரு அருவருப்பான காரியங்களுக்கு ஆளாகி விடுவார்கள். எனவே நம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படுவோம். நம் பரிசுத்தர்களாகி பரிசுத்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தப்படுவோம். இதோ முடிவு வருகிறது. நமது முடிவு தேவனுடைய சபையிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இதோ உலக முடிவுக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. நம்மோடு இருந்து அவர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.